அரசியல் கருத்தை வந்து பேசுவார். ஒரு முதல்வர்னா மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து ஏதாவது பேசுவார். பல நலத்திட்டங்கள் வந்து அங்கே அறிவிப்பாங்க, புதிய அறிவிப்புகள் வரும். அந்த மாவட்டம் வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டமாக இருக்குது, அதுக்கு ஏதாவது புதிய அறிவிப்புகள் வரும். அங்கே வந்து குறிப்பாக திமுக வந்து பேசுறதே, இதுக்கு முன்னாடி என்ன பேசினாரோ அதே தான் இங்கே பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எப்படி செந்தில் பாலாஜி பேசினாரோ அதே தான் இங்கே பேசினார். ஒரு முதலமைச்சர் போல சினிமா பாட்டு பாடி பேசலாம். முதல்வருக்குன்னு ஒரு தகுதி இருக்கு, மாநிலத்தின் உச்சபட்ச பதவி. ஓடு 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 நீங்க ஓடுறீங்க, அதை மறந்துட்டீங்களா? யாரு ஓடினது சொல்லுங்க. அது விளக்கம் கொடுத்துட்டாரு. நான் ஓடிட்டேன் ஒழிஞ்சிட்டேன்னு சொன்னாங்க. ஓரமாக தான் வீட்டில் போயிருக்கேன். எங்க போய் ஒழிஞ்சிட்டீங்க? 72 நாள் நீங்க தானே ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க. இந்த பணி நியமன ஆணை கொடுக்குறீங்க, இது கொடுக்கறதே உங்களுக்கு தகுதி இல்லை, அது தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்க, இது கொடுக்க முடியாதுங்க, சட்டப்படி நீங்க பண்றது தவறு. நீங்க எதிர்கட்சிகள் சொல்றாங்க. ஆமாங்க, தவறுங்க. நீங்க வந்து அரசினோட கொள்கை முடிவுனால அவங்க வந்து சொல்றாங்க டெம்பரவரியா தான் நீங்க கொடுக்கணும். விஜய் கூட எல்லா ஊருக்குமே விஜய் போகும்போது கூட ஆதரவு நான் போவார்ல. இன்னைக்கு ஏன் காணும் வந்து பேசியிருந்தாருன்னா டப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து குட்டு மேலே குட்டு வச்சுட்டு இருக்காங்க. சிபிஐலேருந்து என்கொயரியில் இருக்கும்போது நீங்கள் வந்து காவல்துறை தான் கொலை பண்ணிச்சுன்னு சொல்றது என்ன விதமான ப்ரூஃப்னு கேட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தாவேகாவின் முன்னாள் செய்தி தொடர்பாளர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வணக்கம். வணக்கம் தோழர். முதலமைச்சர் விஜய் முதலமைச்சரான பிறகு முதல் பயணமாக கரூர் போயிருக்காரு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. தாவேகாவுடைய முன்னாள் செய்தி தொடர்பாளராக நீங்கள் கவனித்த விஷயங்கள் என்னென்ன, எதெல்லாம் ப்ளஸ் எதெல்லாம் மைனஸ், எதெல்லாம் ஹைலைட்ஸான விஷயங்கள் பட்டியல் போட முடியுமா? நிச்சயமாக போடலாம். முதல்ல வந்து 286 நாட்களுக்கு பிறகு வந்து கரூருக்கு முதல்வர் வந்து சென்றிருக்கார். அதை உள்ளபடியே வந்து வரவேற்கிறோம். எல்லா மாவட்டத்துக்கும் வந்து போகணும், எல்லா கிராமத்துக்கும் வருவேன்னு சொல்லிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து வாக்குறுதி வந்து கொடுத்தாரு. ஸோ அதனூடே வந்து போயிருக்குது, உள்ளபடியே சந்தோஷம். ஆனால் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னு பார்க்கணுன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு விழா நடத்துகிறீங்கள, இப்போ நீங்கள் வரணுன்னா 5000 பேர் வந்து பொதுமக்கள், 6000த்துக்கு மேற்பட்ட காவல்துறை வந்து உங்களுக்கு வந்து பாதுகாப்பு. அப்போது இந்த ரேஷியோ வந்து எப்படி இருக்குது? இதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதே வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன்லாம் போடும்போது என்ன சொன்னீங்க? எங்களுக்கு மட்டும் இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறீங்க, ஸ்டாலின் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன்ஸ் எஸ்ஓபியை வந்து நீங்கள் அப்படிலாம் வந்து விமர்சனம் பண்ணிவிட்டு, இப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து இதை தான் வந்து நீங்கள் பண்ணி இதைத்தானே அவங்களும் சொன்னாங்க. இவ்வளோ கட்டுக்கோப்பாக இருக்கணும், இந்த மாதிரி ஆர்கனைஸ்டாக ஒரு பந்தல் போடுங்க, இந்த மாதிரி அவங்கள வந்து உட்கார வைங்க, இவங்களுக்கு வந்து இத்தனை எக்ஸிட் வந்து வைக்கணும், அந்த இடத்துல வந்து தண்ணீர் வைக்கணும், இதெல்லாம் சொல்லும்போது எதையுமே மதிக்காமல் எல்லாத்தையும் காற்றுல பறக்க விட்டு அவ்வளோ கூட்டத்தை சேர்த்து நேரம் காலதாமதம் பண்ணி மக்களை காக்க வச்சு, வெயில்லையே வந்து காக்க வச்சு, அவங்க வந்து என்ன சொல்லுதுன்னா சோர்வடைஞ்ச நேரத்தில் இரவில் நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய குழப்பங்கள் வந்தது, 41 உயிர்கள் பலியாச்சு. ஸோ அதெல்லாம் நடக்காமல் இன்றைக்கி இவ்வளோ ஆர்கனைஸ்டாக பண்ணிடுறது உள்ளபடியே வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். அதே நேரத்தில் அரசியல் கருத்தை வந்து பேசுவார். ஒரு முதல்வர்னா மாநிலத்தின் வளர்ச்சி குறித்து ஏதாவது பேசுவார். பல நலத்திட்டங்கள் வந்து அங்கே அறிவிப்பாங்க, புதிய அறிவிப்புகள் வரும். அந்த மாவட்டம் வந்து ஒரு பின்தங்கிய மாவட்டமாக இருக்குது, அதுக்கு ஏதாவது புதிய அறிவிப்புகள் வரும்னா அங்கே வந்து ஏமாற்றம் தான் மிஞ்சிருக்கு. குறிப்பாக திமுக வந்து பேசுகிறதே, இதுக்கு முன்னாடி என்ன பேசினாரோ அதே தான் இங்கேயும் பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி எப்படி செந்தில் பாலாஜி பேசினாரோ அதே தான் இப்பவும் பேசியிருக்காரு. அதில் எந்த விதமான மாற்றமும். கடைசியாக கரூருக்கு வரும்போது பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு பாட்டு பண்ணார் விஜய். இந்த முறையும் கரூருக்கு வரும்போது வேட்டைக்காரன் ஓடுறான் பாரு வேட்டைக்காரன் அப்படின்னு பாட்டு பாடியிருக்காரு. எப்படி புரிஞ்சுக்கிறது? ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு, ஏவாவில் ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாரு, முதலமைச்சரையும் போகிற போக்கில் அப்படியே நக்கல் பண்ணிட்டார், வெளிநாடு போயிட்டார் அப்படின்ட்டு. எப்படி புரிஞ்சுக்கிறது இதெல்லாம்? ஒரு முதலமைச்சர் போல சினிமா பாட்டு பாடி இப்படி பேசலாமா? இல்லை, அதாவது வந்து என்னென்னா முதல்வருக்குன்னு ஒரு தகுதி இருக்குது, மாநிலத்தின் உச்சபட்ச பதவி, மாண்பு இருக்குது, முதலமைச்சருக்கு ஒரு மாண்பு இருக்குது, 8 கோடி மக்களோட பிரதிநிதி. இது வெறும் தமிழ்நாடு இல்லை, உலகம் முழுக்க அவர் வந்து பேசுகிறது இன்றைக்கி வந்து உற்று நோக்கி வந்து பார்த்துட்ருக்காங்க. 33 ஆண்டுகளாக வந்து சினிமாவில் வந்து இருந்தார். அவரோட நான் வந்து பயணப்பட்டிருக்கேன். திரு ரஜினிகாந்த் மாதிரியோ, திரு அஜித்குமார் மாதிரியோ, கமலஹாசன் மாதிரியோ இருக்க வேணாம், விஜய் மாதிரியே விஜய் அவர்கள் நடித்து ஒரு விருது கூட வாங்கினதில்லை. மாநில அரசின் விருதுகளோ, மத்திய அரசின் விருதுகளோ, தேசிய விருதுகளோ, ஈவன் சொல்லப்போனால் ஒரு ஃபிலிம்பேர் விருது கூட வாங்க. ஆனால் மக்களுக்கு அவருக்கு முதலமைச்சர் இல்லை சொல்கிறேன் வாங்கலை. அதான் முதலமைச்சர் அதான் நான் சொல்கிறேன் வாங்கலை. சினிமா துறையில் வந்து வாங்கலை.
ஆனால் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் இவர் நடிக்கிற நடிப்பு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து முன்னாடி நடிச்சிருந்தாருன்னு வச்சுங்களேன், நான் சொன்ன எல்லா விருதுகளும் அவருக்கு கிடைக்கும். ஆஸ்கார் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவரை நான் குறை மதிப்பீடு பண்ணவே இல்லை. விஜய் புகழ்றீங்களா திட்டுறீங்களா? நான் வந்து திட்டவே இல்லை, புகழ்கிறேன் அவரை. சினிமா துறையில் இருக்கும்போது அந்த துறையில் வந்து வெறும் வந்து 4 ஐட்டம் சாங்கு, ஒரு காமெடி, பெண்களை வந்து இழிவு செய்கிற மாதிரி, கேலி செய்கிற மாதிரி மசாலா படமாகவே நடிச்சு வந்த ஒரு நடிகர், ஓகேங்களா. அதில் எந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்தோ எம்ஜிஆர் மாதிரி நீங்கள் வந்து பெருசாக நீங்கள் கொள்கைகள்லாம் சொல்ல வேணாம், குறைஞ்சபட்சம் ஒரு நல்ல ஒழுக்கம் கூட ஒரு படத்தில் வந்து இருக்காது. இப்படி தான் 33 ஆண்டுகளாக குட்டி சேவராக்கி இளைஞர்களை வந்து சீரழித்து இந்த பதவிக்கு இன்றைக்கி வந்துட்டார். பிரச்சனையே கிடையாது. ஆனால் முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் ஒரு நடிகரை விட வந்து பயங்கரமாக நீங்கள் நடிக்கிறீங்க பார்த்தீங்களா. ஒரு முதலமைச்சருக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது, ஒரு பண்பு இருக்குது, ஒரு இலக்கணம் இருக்குது. சினிமா பாட்டை வந்து பாருங்க, முன்னாடி என்ன பண்ணீங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடினீங்க. அந்த பாட்டு பாடி முடிச்சுட்டு தான் அந்த இடத்த விட்டு நகரும்னு சொல்லிட்டு கண்ணு முன்னாடி அத்தனை பேர் செத்து விழுந்துகிட்டு இருந்தான். செருப்பெல்லாம் தூக்கி அடித்தாங்க. உங்கள் அட்டென்ஷனை வந்து கிரியேட் பண்ண, உங்களை வந்து தாக்கணுன்றது நோக்கம் கிடையாது. அப்படியாவது விஜய் அண்ணா எங்களை பாருங்க, நாங்கள் செத்துட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. அப்போ கூட நீங்கள் வந்து திரும்பி பார்க்காம செந்தில் பாலாஜியை வந்து தாக்கணும், பாட்டு பாடணும் அப்படின்றதான் உங்கள் குறிக்கோள். வந்து நீங்கள் கொடுத்த அசைன்மெண்ட்டை கரெக்டாக பண்ணிட்டு நீங்கள் வந்தீங்க. இன்றைக்கி முதலமைச்சர் ஆகிட்டீங்க. இன்றைக்கி ஏன் நீங்கள் வந்து பாட்டு பாடுறீங்க? ஓடு 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 ஓடுன்னு நீங்கள் ஓடுறீங்க, அதை மறந்துட்டீங்களா? யார் ஓடுனது சொல்லுங்க. அது விளக்கம் கொடுத்துட்டாரு. நான் ஓடிட்டேன் போய் ஒளிஞ்சிட்டேன்னு சொன்னாங்க. எங்க சரி 72 நாள் தான் வீட்டில் போயிருந்தேன். எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க? 72 நாள் நீங்கள் தானே ஒளிஞ்சிட்டு இருந்தீங்க. உங்களை சார்ந்த எல்லா அமைச்சர்களும் இன்னைக்கு இருக்கிற எல்லாருமே வந்து அன்னைக்கு ஒளிஞ்சிட்டு தானே இருந்தீங்க. 72 நாள் எங்க வந்தீங்க? புதைக்குழிக்குள்ள தானே ஒளிஞ்சிட்டு. கரூர்ல என்ன நடந்துச்சு, நான் வீட்டில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன், நான் ஓடி போயெல்லாம் ஒளியல, ஆனால் நான் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டாரு. பத்திரிகையாளர் கேட்டாங்களே, திருச்சியில் வந்து கேட்டாங்க உங்களை, சார் விஜய் சார் 32 பேர் இறந்து போயிட்டாங்க சார், இது பதில் சொல்லுங்கள் சார். அப்போ ஓடுனீங்களே, அப்போ நீங்கள் சொல்லியிருக்கலாமே. ஓகே, அன்றைக்கி நீங்கள் பதட்டமாக இருந்தீங்க, எங்களால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்த நாள் ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லியிருக்கலாமே, நான் வந்து உள்ளபடியே எனக்கு வந்து மனம் வலிக்குது, நான் வேதனையில் இருக்கேன், இப்போ என்னால் பேச முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கலாமே. அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு ஒரு வீடியோ போட்டிங்களே, அப்போ கூட நீங்கள் சொல்லியிருக்கலாமே. எதுவுமே நீங்கள் சொல்ல. இன்னைக்கு வரைக்கும் நான் பொறுப்புன்னு அவர் வந்து சொன்னாரா? நான் தார்மீக, நீங்க வந்து குற்றவாளின்னு சொல்லவே இல்லைங்க. விஜய் மேல தான் எஃப்ஐஆர்ல இல்ல, அதை தானே நான் சொல்றேன். நீங்க வந்து உங்க மேல குற்றவாளியே இல்ல, நீங்க வந்து குற்றம் செஞ்சீங்கன்னே சொல்லவே இல்லை, உங்களை எஃப்ஐஆர்ல போடல. திமுக செய்த மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழை அது. திரு விஜய் அவர்கள் மேல எஃப்ஐஆர் போடாது திமுக செய்த வரலாற்று பிழை. அதுக்கு தான் இன்னைக்கு அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆட்சி இழந்தது அதுக்கு தான் இன்னைக்கு வந்து இழந்திருக்காங்க. யாரால இந்த விபத்து நடந்தது? இது மேன்மேட் டிசாஸ்டர். நான் ஆரம்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன், இது மேன்மேட் டிசாஸ்டர். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து தார்மீக அறிவியல் நான் என்ன சொல்கிறேன்னா, சார் நடந்துடுச்சு, ஓகே, நீங்கள் அவங்களுக்கு வந்து 10 லட்ச ரூபா அன்றைக்கி வந்து கொடுத்தீங்க, அரசாங்கம் 10 லட்ச ரூபா கொடுத்தா நீங்கள் 20 லட்ச ரூபா நிவாரணம் வந்து கொடுத்தீங்க, வெல் அண்ட் குட், இல்லைன்னு சொல்ல. இன்றைக்கி நீங்கள் பணி நியமன ஆணை கொடுக்குறீங்க. இன்றைக்கி கூட மனதார இந்த விஷயத்தில் நான் வந்து வருந்துறேன் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்களா? இன்றைக்கா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? திமுக தான் காரணம்னு சொல்கிறீங்கல்ல. நீங்கள் தானே சார் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க. ஸ்டாலின் மேலே எஃப்ஐஆர் போடுங்க பார்ப்போம். நீங்கள் போடுங்க. கரூரில் வந்து செந்தில் பாலாஜி தான் வந்து குத்தனார்னு அன்றைக்கி பேசுனீங்கல்ல, உங்கள் ஆட்களை வச்சு உள்ளே பூந்து குத்துனாங்கன்னு சொன்னீங்கல்ல. இன்றைக்கி போய் பேசுகிறீங்கல்ல, காவல்துறை தான் கொலை பண்ணுச்சுன்னு சொல்கிறீங்கல்ல. காவல்துறை உயர் அதிகாரிகள் யார் அன்றைக்கி? அவங்களாம் இன்றைக்கி தானே இருக்காங்க. உங்கள் கிட்ட தானே போலீஸ் துறை இருக்குது. நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க பார்ப்போம். ஸ்டாலின் மேலே எஃப்ஐஆர் போடுங்க, திமுக மேலே எஃப்ஐஆர் போடுங்க. போய் பேசாதீங்க. ஒரு முதல்வருக்கான ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதியின் அடிப்படையில் நீங்கள் பேசுகிறீங்களா? இந்த பணி நியமன ஆணை கொடுக்குறீங்க, இது கொடுக்கறதே உங்களுக்கு தகுதி இல்லை, அது தெரியுமா உங்களுக்கு? ஆமாங்க, இது கொடுக்க முடியாதுங்க. சட்டப்படி நீங்கள் பண்ணுறது தவறு. இன்னைக்கு எதிர்க்கட்சிகள் சொல்றாங்க டெம்பரரி போஸ்டிங் கொடுக்கலாம்னு நீதிமன்றம் சொல்லுது. ஆமாங்க, தவறுங்க. நீங்க வந்து அரசினோட கொள்கை முடிவுனால அவங்க வந்து சொல்றாங்க டெம்பரரியா தான் நீங்க கொடுக்கணும். ஒன்றும் இல்லைங்க, இது வந்து இதை எப்படி நீங்க கொடுக்கணும்னா சிவில் சப்ளை, தமிழ்நாடு சிவில் சப்ளை கார்பரேஷன் மூலியமா தான் நீங்க வந்து பண்ண முடியும். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எக்ஸாம் எழுதி பணி நியமன ஆணை கொடுத்தவங்களே இன்னைக்கு வந்து போஸ்டிங் போட முடியாது, வெயிட்டிங்ல இருக்கும்போது அப்போ சீனியாரிட்டி பிரகாரம் அவங்களுக்கு தான் நீங்க கொடுக்கணும். முதலமைச்சர் விஜய் அதுக்கிட்டே போய் பேசுறாருன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா விஜய் அதுக்கு ஒரு அழகா ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாரு. இப்போ நான் பெரம்பலூர் போகும்போது லேட் ஆயிடுச்சு, போலீஸார் தடுத்தாங்க, வேண்டாம் அசம்பாவிதம் ஆகி போகுதுன்னு சொன்னாங்க. நான் மனசை கல்லாகிட்டு வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் அந்த மாவட்ட மக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அதே மாதிரி கரூரில் என்ன போலீஸ் தடுத்துருக்கலாமே, போலீஸ் நினச்சிருந்தா அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணியிருக்கலாமே. போலீஸே என்னை முன்னாடி வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க இப்படிலாம் நடிப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. போலீஸ் தான் எனக்கு தப்பாக கைட் பண்ணுச்சு, அதனால தான் இந்த பேரிழப்பு நடந்துச்சு அப்படின்னு விளக்கம் கொடுக்குறாரு. ஒரு முதலமைச்சராக பொய் சொல்ல வேண்டிய தேவை அவசியம் அவருக்கு என்ன வந்து? அப்பட்டமாக பொய் சொல்கிறார். அதை தான் சொல்கிறேன். பெரம்பலூரில் கூட்டமே கிடையாது, கூட்டமே வந்து கூடலை, கூட்டத்தை இவங்களால் கூட்ட முடியல, பணம் கொடுத்தும் கூட்டம் வந்து கூட்ட முடியல. அதனால் அந்த இடத்துல இவர் போனால் அந்த மாஸ் ஸ்பீச்சு அந்த ஃபயர் விட முடியாதுன்றதுனால அந்த கூட்டம் வந்து கலைக்கப்படும். அதே போல் பெரம்பலூரில் திட்டமிட்டு இவங்க வந்து லேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. எல்லா கூட்டங்களும் லேட்டு, பெரம்பலூரும் லேட்டு. அதனால் காவல்துறை வந்து அனுமதி கொடுக்காது உண்மை.
ஓகேங்களா. நீங்கள் பெரம்பலூரில் வர முடியாதுங்க, கூட்டம் வந்து கலைஞ்சி போகிறாங்க, மக்கள் வந்து நீங்கள் வந்து வர வழியெல்லாம் முழுக்க மக்கள் வந்து சாலைகள் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க, வர முடியாது, நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தை கடந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. ஏன் இப்போ நீங்கள் பேசுகிறீங்களா, போலீஸ் சொல்கிறத கேட்பேன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. இப்போ என்ன சொல்றாரு, போலீஸ் சொல்றேன். இது பல்வேறு காணொலிகள் இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்புறேன். இந்த வீடியோவில் நீங்கள் இணைச்சு போடுங்க. இப்போ இவர் வந்து பெரம்பலூர்லேருந்து வராரு, நாமக்கல்லேருந்து வரும்போதே 7000 பேரோட கூட்டிகிட்டு வராரு. அங்கே நாமக்கல்லே பார்த்தீங்கன்னா விபத்து ஏற்படுது. அங்கேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கீழே விழுந்து அடிபட்டாங்க, மருத்துவமனையில் சேர்க்காம இவங்க அங்கேருந்து ஓடி வந்துட்டாங்க. ஒரு பெரும் படையோட 7000 பேரோட தான் உள்ளே வராரு. வரும்போதே லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாடிட்டு வராரு. கூட்டம் கட்டுக்கடங்க வராது. பைபாஸ் வரும்போதே காவல்துறை வந்து தடுத்து நிறுத்துறாங்க. சார் உள்ள போகாதீங்க இல்லங்கிறாரு, பொய் சொல்றாருங்க. அதை தான் சொல்றேன். அப்பட்டமா அத்தனை ஊடகங்கள்ல இருக்குங்க, அத்தனை ஊடகங்கள்லயும் வந்திருக்கு, செய்தி ஊடகங்கள்ல இருக்கு, காட்சி ஊடகங்கள்ல இருக்கு, எழுத்து ஊடகங்களுக்கு எல்லாத்துலயும் இருக்கு. இது குறித்து பல்வேறு டிபேட் நானே வந்து பேசியிருக்கேன். கரூர் இன்சிடென்ட் நடக்கும்பொழுது விஜய் வந்து அப்பதான் அரசியலுக்குள்ள வராரு, ஒரு நடிகர். இன்னைக்கு அவர் முதலமைச்சர். ஒரு விஜய் நடிகராக இருக்கும்போது பொய் சொல்றாருன்னு சொன்னா கூட லாஜிக் இருக்கு. விஜய் முதலமைச்சரான பிறகு ஒரு பொய் சொல்றாருங்கிறதுல என்ன லாஜிக்? ஏங்க பொய் பேசியா ஆட்சியை பிடிச்சவங்களுக்கு பொய் பேசுறது ஒன்றும் புதியது இல்லை. புதியதாக ஒருத்தர் பொய் பேசுகிறார், ஒருத்தருக்கு உண்மைக்கு புறம்பாக பேசுறாருன்னு அவர் சொல்றது நம்ம வந்து ஓகேங்க, அவர் வந்து ஏதோ புரிதல் எல்லாம் பேசுறாரு. இது பாத்தீங்கன்னா உங்க ஆட்சியை எப்படி வந்தது, முழுக்க கான்ஃபரன்ஸ் தியரியே தான். சாரே எங்களை முன்னாடி கூட்டிட்டு போனாங்க, நாங்க ஏமாந்துட்டோம். அவங்க ஏமாந்து போனது யாருங்க? தமிழக மக்கள் தாங்க ஏமாந்து போனாங்க, கரூர் மக்கள் தாங்க ஏமாந்து போனாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பைபாஸ்ல வரும்போது காவல்துறை உங்களை தடுத்து நிறுத்திதா இல்லையா? இது பல்வேறு ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஃபேக்ட்ரி செக்ல நீங்க போங்க, அரசு உயரதிகாரிகள் அமுதா ஐஏஎஸ் வந்து ஒரு மணி நேரம் விளக்கம் கொடுத்தாங்க. அந்த விளக்கத்தில் தெளிவாக சொல்லியிருப்பாங்க, நாங்கள் காவல்துறை வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து சொல்கிறோம், சார் நீங்கள் உள்ளே வராதீங்கன்னு சொல்லணும், இல்லை நாங்கள் போவோம்னு சொல்லும்போது சரி வாங்க பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. ஆதவர்ஜுனோட பேச்சுவார்த்தை, விஜய் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தல, அதனால அவருக்கு தெரியலன்னு சொல்றாரு. ஆதவர்ஜுன எங்க போனாரு இன்னைக்கு? விஜய் அங்க கூட தானே இருந்திருப்பாரு. அதுதான் சார் சொல்றேன். இவங்க திட்டமிட்டு அந்த கோர்வையா சொல்றாங்க. ஒரு படத்துக்கு எப்படி திரைக்கதை வசனம் எழுதுவாங்களோ அந்த மாதிரி அவர் வந்து கோர்வையா வந்து பேசுறாரு, வராரு, சொல்றாங்க இல்லைங்க நாங்க போய் தான் ஆகும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாங்க. ஏன்னா கரூர் அவங்களுக்கு முக்கியமான பாயிண்ட். ஏன்னா கரூரில் வந்து செந்தில் பாலாஜியை வீழ்த்தணும்னா இந்த இடத்துல விஜய் அவர்கள் மாஸ் ஸ்பீச் வந்து கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா வச்சிருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அங்கே கூட்டம் போட்டார். ஆமா, அந்த கூட்டத்தை பார்த்துட்டு அந்த கிரௌடை பார்த்துட்டு தான் சேலத்துக்குள்ள பேச வேண்டிய விஜய் கரூருக்கு மாத்துறாரு தன்னோட திடீர் பயணத்தை. கரெக்ட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சேலத்தில் வந்து முப்பெரும் விழா வந்து நடத்திருந்தாங்க. அதை வந்து ட்ரால் பண்ணணும், 30 பேர் விழான்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அந்த 30 பேர் விழா வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால இதை வந்து மாற்றி வச்சாங்க. அன்னைக்கு அந்த பர்டிகுலர் டேயில் அவர் வந்து பேச வேண்டியது திருவள்ளூர்லையும் சென்னையில் தான் அவரோட பிரச்சார பயணம். மாற்றி நீங்கள் தான் ரீஷெட்யூல் வந்து பண்ணீங்க, வரீங்க. சரி போலீஸ் வந்து சொல்கிறாங்க பேச்சுவார்த்தைனாங்க, நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு உடன்படல, போய் தான் நாங்கள் ஆவோன்னு நீங்கள் அடம் பிடிக்கும் போது அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக எங்களை வந்து தடுக்கிறாங்க நீங்கள் சொல்லுவீங்கன்றதுனால காவல்துறை அனுமதி கொடுத்தார்கள். என்ன சொல்கிறாங்கன்னா, சார் பொறுமையாக வாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே காவல்துறை வந்து நிப்பாட்டுறாங்க. சார் வழியில் சார் இவ்வளோ பெரிய வாகனத்தை வச்சுருக்கீங்க, இந்த வாகனம் உள்ளே போனால் மக்கள் வெள்ளத்தை பொழந்துக்கிட்டு தான் உள்ளே போகணும், சேதாரம் வரும்னு சொல்கிறாங்க. கேஷுவாலிட்டியை நோக்கி நகரும்னு சொல்கிறாங்க. அதில் அந்த வீடியோ இருக்குது, ஃபுட்டேஜ் இருக்குது. கேஷுவாலிட்டியை நோக்கி நகரும்னு சொல்லும்போது எதை பற்றி போலீஸ், ஆமாம் போலீஸ் காவல்துறை அதிகாரிகள் இருக்கா, வீடியோ இருக்குங்க, எல்லா காணொலியும் வந்திருக்கு, நானும் உங்களுக்கு அனுப்புகிறேன். கேஷுவாலிட்டியை நோக்கி நகரும்னு சொல்லும்போது கூட நீங்கள் கேட்கல, வேறு வழியே இல்லாமல் காவல்துறை உங்களை அனுமதித்தது உண்மை. வராங்க, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சொல்கிறாங்க சார் இதுக்கு மேலே போகவே முடியாதுன்னு சொல்லும்போது 50 மீட்டருக்கு முன்னாடியே நீங்கள் நின்று பேசியிருந்தீங்கன்னா இந்த சிக்கலே கிடையாது. என்ன சொல்கிறீங்க நீங்கள்? எனக்கு வீடியோ பாயிண்ட் அங்கே தான் இருக்குது, எல்லாமே வந்து கனெக்டிவிட்டி அங்கே தான் இருக்குது, மீடியா பாயிண்ட் அங்கே தான் இருக்குது, அந்த இடத்துல தான் பர்டிகுலர் இடத்துல பேசும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்தது தான் இந்த சிக்கலுக்கெல்லாம் காரணமே. இதெல்லாம் வசதியாக மறைத்து விட்டு நீங்கள் அழகாக வந்து சொல்கிறீங்க போலீஸ் தான் வந்து கொலை பண்ணுச்சுன்னு ஆதவர்ஜுனா பேசுகிறதுக்கும், திமுக தான் இந்த தப்பை பண்ணிச்சு, ஸ்டாலின் தான் என் மேலே பழியப்பட்டார்னு ஒரு முதலமைச்சர் பேசுறதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. ஆதவர்ஜுனா ஏன் இன்னைக்கு கரூருக்கு வரல, விஜய் கூட ஏன் வரல? எல்லா ஊருக்குமே விஜய் போகும்போது கூட ஆதவர்ஜுனா போவார்ல, இன்னைக்கு ஏன் காணோம்? வந்து பேசியிருந்தாருன்னா டப்பா டான்ஸ் ஆடிட்டு இருக்கோம். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து குட்டு மேலே குட்டு வச்சுட்டு இருக்காங்க. சிபிஐலேருந்து என்கொயரியில் இருக்கும்போது நீங்கள் வந்து காவல்துறை தான் கொலை பண்ணிச்சுன்னு சொல்றதுக்கு என்ன விதமான ப்ரூஃப்னு கேட்டு இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. அந்த உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு இருக்கு. அது இல்லாமல் சிபிஐலையும் இதை கொடுத்துருக்காங்க. சிபிஐ உச்சநீதிமன்றத்தில் கொடுத்தது அன்னைக்கு வந்து கரூர் இவருக்கு போகக்கூடாது, கரூரில் இது சம்மந்தமாக பேசக்கூடாதுன்னு சொன்னது தான். அந்த வழக்கை தான் என்ன சொன்னாங்கன்னா டிஸ்மிஸ் பண்ணாங்க. தனிப்பட்ட முறையில் வழக்கு போட சொல்லிட்டாங்க. தனிப்பட்ட வழக்கு போட்டாச்சு. அதனால இப்போ அவருன்னா இங்க வந்து பேசினா அவருக்கு சிக்கலாகும்னு சொல்லிட்டு அவர் வந்து வரல. நான் என்ன சொல்றேன்னா, முதலமைச்சராக நீங்க வந்தீங்க, கருப்பு சட்டை அன்னைக்கு ஒண்ணுமே இல்லை, காட்சிகள் மாறிச்சு கண்டி, ஆட்சி மட்டும் தான் மாறி இருக்கு. அன்னைக்கு திமுக ஆட்சி, இன்னைக்கு தாவேகா, ஆனால் காட்சி மாறவே இல்லை. அன்னைக்கு வெள்ளை சட்டை, இன்னைக்கு கருப்பு சட்டை, அவ்வளோதான். அதே கேரவன் தான்
அதே தனியார் பாதுகாவலர் தான் பக்கத்தில். இன்னும் ஒன்று அடிஷ்னலாக உங்களுக்கு வந்து இவர் இல்லை, ஆதவ அர்ஜுனா பக்கத்தில் இல்லை. அதை தாண்டி இங்கே எதுவுமே வந்து நடக்கல. அன்றைக்கும் பாட்டு பண்ணீங்க, இன்றைக்கும் பாட்டு பண்ணீங்க. அன்றைக்கும் செந்தில் பாலாஜி தவறு சொன்னீங்க, முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அன்றைக்கும் குற்றம் குறை சொன்னீங்க, இன்றைக்கும் அதுதான் சொன்னீங்க. அவ்வளோதான். அதை தாண்டி இதில் எந்த விதமான ஒரு முன்னேற்றமான பேச்சோ, மக்கள் நலன் சார்ந்த ஒரு ஸ்பீச்சோ, அந்த தொகுதி சார்ந்த, அந்த மாவட்டம் சார்ந்த எந்த விதமான நலத்திட்டங்களோ எதுவுமே அறிவிக்காத ஒரு கூட்டமாக தான் இது இருந்தது. விஜய் கரூர் பயணம் அப்படின்னு சொல்லும் பொழுது கரூரில் சீக்கிரமே இடைத்தேர்தல் வரப்போகுது, அதனால தான் விஜய் கரூர் போகிறாரு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. நான் கூட அப்படி தான் நினச்சேன். ஆனால் நான் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி யோசித்தேன். என்னை எல்லோரும் மன்னிச்சிருக்கேன், ஏதோ ஒரு வகையில் நானும் தார்மீக பொறுப்பே இருக்கிறேன், என்னை பார்க்க வந்து தானே இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு விஜய் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பாரு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் கேட்க மாட்டார். ஏன் கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது? கேட்டால் சிபிஐயில் அவருக்கு சிக்கல் வருமா? ஆமாம், சிக்கல் வரும், நிச்சயமாக சிக்கல் வரும். நான் என்ன சொல்றேன், விஜய் மன்னிப்பு கேட்கலையா? இப்போ இல்லைங்க, எப்பவுமே மன்னிப்பு கேட்க மாட்டேன். நான் என்ன சொல்றேன், மன்னிப்பே நீங்கள் கேட்க வேணாங்க, நான் பொறுப்புனே சொல்லலை. நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் நான் பொறுப்பேற்கிறேன், நான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஏற்றுக்கிறேன். எங்க தமிழ்நாட்டுக்கே நீங்கள் தாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் முன்னாடி வேணால் எப்படி வேணாலும் இருந்திருக்காங்க, இன்றைக்கி நீங்கள் தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இந்த செத்த மக்கள் வந்து உங்களோட குடிமக்கள் தான், சிவிலியன் தான், நம்மளோட சிவிலியன் தான் இறந்துருக்காங்க. அவங்களுக்கு கூட நீங்கள் வந்து ஒன்றும் இல்லைங்க, நான் எதிர்பார்த்தேங்க குறைஞ்சபட்சம் அந்த 41 பேரோட ஃபோட்டோ வச்சு உங்களுக்கு வந்து ஒரு இறுதி மரியாதை செலுத்துவார். அது கூட இல்லையா? அது கூட இல்லை, அது கூட வேணாங்க. உங்களுக்கு அரசியல் நாகரிகம், நான் தான் பெரிய வந்து கட்சி தலைவர், நான் தான் உலக தலைவர் அப்படின்லாம் நீங்கள் பீத்திக்கிறீங்கல்ல. ஒரே ஒரு நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்து உங்களுக்கு துப்பு திராணி இருந்ததா? உங்களுக்கு ஏன் மௌன அஞ்சலி செலுத்தல? ஏன் 41 இந்த மக்களோட உயிர் உங்களுக்கு வந்து கிள்ளுக்கறியா? உங்களுக்கு 41 பேரோட போட்டோ போட்டு ஏன் மலர் அஞ்சலியோ ஒரு நிமிடம் மௌன அஞ்சலியோ ஏன் செலுத்தலன்னு கேட்கிறேன். வரேன். இவர் பார்த்தீங்கன்னா முழுக்க பெரியாரை கொள்கை தலைவராக வச்சுப்பார். முழுக்க சடங்கு சம்பிரதாயம் இதில் வந்து ஊறி போன ஒரு மனிதர். கேட்டால் வந்து என்ன சொல்லுவார்னா, நான் வந்து பெரியாரை கொள்கை தலைவர் வச்சுங்க. இந்த பக்கம் கரூர் நிகழ்ச்சிக்கு வந்து 32 பேருக்கு பணி ஆணை வந்து வழங்குறீங்க. 41 பேர் இறந்து போனாங்க. அதில் என்ன பாலிடிக்ஸ்ன்னு தெரியாது. 32 பேருக்கு தான் பணி. 31 பேருக்கு பணி நியமன ஆணை, ஒருத்தருக்கு கருணை தொகை 32 இல்லைங்களா? இதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் போய் முதல் நிகழ்ச்சியாக இதை கொடுத்தா உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு துக்க நிகழ்ச்சியாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு தான். இதுக்கு முன்னாடி நேத்திக்கு இப்போ சென்னை எக்மூர் மருத்துவமனையில், அரசு மருத்துவமனையில் போயிட்டு குழந்தைகளுக்கு வந்து தங்க மோதிரத்தை போட்டு ஒரு திட்டத்தை வந்து துவக்கி வைக்கிறீங்க. அந்த திட்டம் எப்போ உங்களுக்கு அறிமுகப்படுத்துறீங்க? அண்ணா பிறந்தநாள் அன்றைக்கி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க. தாய்மாமன் திட்டத்தை அப்போ தான் ஓப்பன் பண்ணி. இப்போ ஏன் நீங்கள் வந்து ஆய்வுக்கு போகிறீங்க? மருத்துவமனைக்கு ஆய்வுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன வந்தது? ஏன்னா நீங்கள் முதல் நிகழ்ச்சியாக கரூருக்கு வந்து போகக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒரு துக்க நிகழ்ச்சி. சென்டிமெண்ட்டு, மக்கள் உயிரில் கூட உங்களுக்கு சென்டிமெண்ட்டு. அதான் சொல்கிறேங்க, அவன் குடும்பத்தில் இளவு விழுந்தால் தான் தெரியுன்ற மாதிரி, செத்தாதான் தெரியும் சுடுகாடுன்ற மாதிரி உங்களுக்கு எந்த விதமான மக்கள் மீது கரிசனமும் கிடையாது. இந்த தமிழ்நாட்டு மீது உங்களுக்கு எந்த விதமான அக்கறையும் கிடையாது. அழகாக இன்றைக்கி வந்து டைலாக் பேசிட்டு போயிட்டீங்க. இந்த டைலாக் எதுக்கு? அடுத்த வரப்போகிற இடைத்தேர்தலுக்கும் அடுத்து வருகின்ற உள்ளாட்சி தேர்தலுக்குமான அச்சாரத்தான் நீங்கள் போட்டுருங்கன்னு ஒரு முதலமைச்சராக அந்த இடத்துல நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை கூட நியாயமான முறையில் வந்து பேசவே இல்லை. இடைத்தேர்தலுங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டாரு. அதனால இடைத்தேர்தலுக்கான ஒரு அம்மா விசிலுக்கே ஓட்டு போடுங்கன்னு சொல்லிடுச்சு. அதுக்கு முன்னாடி பேசினம்மா விசிலுக்கே ஓட்டு போடுங்கன்னே சொல்லிடுச்சு. விஜயபாஸ்கரை வச்சு ஒரு ரசிக மனப்பான்மையில் அவர் கூட ஒரு போட்டோ எடுத்ததே வாழ்நாள் பாக்கி என்ற அளவுக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் பேசுறாருன்னா அப்போ எவ்வளோ தூரமான கீழ்த்தரமான அரசியலை நீங்கள் வந்து பண்ணுறீங்க? எம்ஜிஆரை பார்த்து அரசியலாதீங்க. அம்மையார் ஜெயலலிதா உங்களுக்கு வந்து பதவிகளை கொடுத்தாங்க. பதவி சுகங்கள் அங்கே அனுபவிச்சுட்டு இங்கே வந்து ஒரு ஃபோட்டோக்காக நான் நின்னேன் அப்படின்னு சொல்கிறீங்களே. என் பேரன் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறான், தாத்தா எங்கள் கட்சிக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்கிறாங்கன்னு. இதை தாங்க இந்த நரேட்டிவ் தான் செட் பண்ணுறாங்க. இன்னமும் வந்து குழந்தைகளை வச்சு இந்த கீழ்த்தரமான அரசியல் பண்ணுறதை தயவு செஞ்சு விடுங்க. மக்களுக்கான அரசியல் எடுங்க, கொள்கைக்கான அரசியல் எடுங்க, தமிழ்நாட்டுக்கான அரசியல் எடுங்க. மேகதா அதை பற்றி பேசுறது உங்களுக்கு துப்பு இருக்கா? ஆனால் அதையும் சொல்லிட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கா தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கடந்து போயிடுறாரு. கடந்து தான் போனோம். உங்களுக்கு தெரிஞ்சாதானேங்க, ஏங்க வச்சுக்கிட்டாங்க வஞ்சனை பண்ணாங்க, தெரிஞ்சாதானேங்க. எதுவுமே உங்களுக்கு தெரியாதுங்க. இன்னமும் நீங்கள் வந்து பால்வாடி பிள்ளையாக தான் இருக்கீங்க. அதை தாண்டி உங்களுக்கு அரசியல் என்ன தெரியும் சொல்லுங்க? ஆமாங்க, பால்வாடி புள்ள தாங்க. நீங்க வந்து என்ன காழ்ப்புணர்ச்சி அரசியல் தான் நீங்க பேசிட்டுங்க. ஒரு தமிழகத்தின் முதலமைச்சரா எங்களா அங்க பேச முடிஞ்சுதா? என்னென்ன வார்த்தைகளை நீங்க வந்து அந்த உங்களோட பாடி லாங்குவேஜ், நீங்க வார்த்தை உபயோகிக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறு பிள்ளைத்தனமாக தானே இருக்கு. தமிழகத்தின் முதலமைச்சராக கெத்தா வந்து பேசுங்க. இவ்வளோ தூரம் ஏங்க ஒரு பாத்திரத்தை வச்சு ஓட்ட பாத்திரம் அதில் தண்ணி ஊற்ற போச்சு அப்படின்னு சொல்றீங்களே. இப்போ நீங்க பேசுறது வந்து நியாயம்னா, இதே நீங்கள் வந்து ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கடந்த மாதம் வந்து ப்ரௌடாக போய் பேசுனீங்களே நிதி ஆயோக் கூட்டத்தில், தமிழ்நாடு ஒரு முன்னேறிய மாநிலம்
அப்படின்னு நீங்கள் வந்து எப்படி பேசுனீங்க? தமிழ்நாடு வளர்ந்த மாநிலம், ஜிடிபியில் நாங்கள் வந்து அதிகப்படியான அந்த கான்ட்ரிபியூஷன் நாங்கள் தான் வந்து பண்ணுறோம், பெண்கள் வந்து 40% வந்து வேலைக்கு போகிறாங்கன்னு அப்போ பேசுங்களா? அப்போ அது உண்மைன்னா இப்போ நீங்கள் பேசுனது அப்போ போய் தமிழ்நாட்டில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஊழல் பண்ணியிருக்கு, அதனால தான் இந்த ஓட்ட வழக்கு போடுங்க. ஏங்க 1949 திமுக ஆரம்பிச்சதுங்க. இத்தனை ஆண்டுகளில் ஏதாவது ஒரு கேஸ் வந்து திமுக வந்து பனிஷ்மெண்ட் வாங்கியிருக்கான்னு சொல்லுங்க. நீங்கள் வந்து அம்மையார் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து மேம்பால ஊழல் வழக்குன்னு சொல்லிட்டு ஒரே இரவில் வந்து தலைவர் கலைஞரும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் கைது பண்ணி உள்ள வச்சுங்க. உங்களால் ப்ரூவ் பண்ண முடிஞ்சதா? பொய் வழக்கு, ஜோடிக்கப்பட்ட வழக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வந்தாங்க. 2Gன்னு சொல்லிட்டு இந்த காற்றுல ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு படத்தில் நீங்கள் வந்து வாய்க்கீழே டைலாக் பேசுங்க. இந்த காற்றில் ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி தான் பக்கமாக கதை பேசி இன்னைக்கு பிஜேபி ஆட்சியில் வந்து உட்காந்துது. அண்ணன் ராசா அவர்களும் அம்மையார் கனிமொழி அவர்களும் வந்து சிறைசாலையில் வச்சாங்க. ப்ரூவ் பண்ண முடிஞ்சது அவங்களால. வெளியில் உடைச்சிட்டு வந்தாங்க. ஊழல் வழக்கு இன்னி வரைக்கும் தண்டிக்கப்படலைங்க. தண்டிக்கப்பட்டது யாரு? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். ஊழல் வழக்கில் தண்டிக்கப்பட்டவங்களை கட்சியை நீங்கள் உடைச்சி நீங்கள் இன்னைக்கு ஊழல் கட்சியை நீங்கள் ஃபுல்லாக உங்கள் பாக்கெட்டில் வச்சுருங்க, உங்கள் பக்கத்தில் வச்சுருக்கீங்க. இன்னும் அம்மையார் ஜெயலலிதா புகைப்படத்தை பாக்கெட்டில் வச்சுக்கலாம் வச்சு நீங்கள் வந்து திமுக ஊழல் பண்ணி சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, அருகதை இருக்குது சொல்லுங்கள்? திமுகவும் அதிமுகவும் கூட்டு கலவாணிகள் வேறு அப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் யார்? திமுகவில் இருக்கிறவங்களையும் சேர்த்துக்கிறீங்க, காங்கிரஸை சேர்த்துக்கிறீங்க, விடுதலை சிறுத்தையை சேர்த்துக்கிறீங்க, கம்யூனிஸ்டுகளை சேர்த்துக்கிறீங்க, அதிமுகவை சேர்த்துக்கிறீங்க, அமமுகவை சேர்த்துக்கிறீங்க, மத்திய அரசை எதிர்க்கவே மாட்டீங்க. அப்போ நீங்கள் யார்? பெரிய ஊழல் சக்தின்னு சொல்லலாமா? உங்களை கேடுகட்ட சக்தின்னு சொல்லலாமா? தூய சக்தின்னு சொல்லிக்கிறேன். எப்படி தூய சக்தி? நீங்கள் சொல்லுங்கள், எப்படி தூய சக்தி? நீங்கள் உங்கள் கொள்கையை சொல்லி, கோட்பாடுகள் சொல்லி, மக்களுக்கான போராட்டங்களை முன்னெடுத்து சிறைச்சாலைக்கு போயிட்டு நீங்கள் வந்து தூய சக்தியா? சொல்லுங்க. கரூர் மாவட்டம் குதிரை பேரம் நடத்தி எல்லாரையும் உள்ள எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க எப்படிங்க தூய சக்தி? சொல்லுங்க. தூய சக்தின்னு சொல்றது உங்களுக்கு அருகதை என்ன அருகதை இருக்கு சொல்லுங்க? எந்த விதமான அருகதையும் கிடையாது. அதுக்கு விளக்கம் கொடுத்தாரு. நம்ம தூய சக்தி இல்லைன்னு சொல்றாங்கன்னா, நம்மள வாஷிங் மிஷின் சொல்றாங்க, நம்ம குதிரை பேரம் நடத்திட்டுன்னு சொல்றாங்கன்னா அதையும் சொல்றாரு. உண்மையை தானே சொல்றாரு. தப்பி தவறி அவர் வாயில உண்மையை வந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, தமிழகத்தின் முதலமைச்சர் நீங்க தான். தயவு செஞ்சு அதை நம்புங்க. இன்னும் கட்டுக்கதைகளை சொல்லிட்டு எவனோ ஒருத்தன் போகிற போக்கில் எழுதி கொடுத்தா இங்கே வந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. தமிழகத்தின் நலம் சார்ந்து தயவு செஞ்சு பேசுங்க. 41 பேர் இறந்து போயிருக்காங்கன்னா குறைஞ்சபட்சம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணுங்க. நம்ம வந்து தடுக்கவே இல்லை, சட்டப்படி பண்ணுங்க. இன்னி கூட என்ன சொல்கிறாங்க? தற்காலிகம்னு சொல்கிறாங்க. தற்காலிகம்ல நிரந்தரமாக அவங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுங்க. எல்லா மாவட்டங்களும் இன்றைக்கி வறட்சியில் இருக்குது. விவசாயிகள் வந்து போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் மகளிர் விடியல் பயணத்தை அந்த விடியலை மட்டும் தூக்கிட்டு பயணம்னு போகிறதுனால இங்கே எந்த பயணம் வந்துட போகிறது? உண்மையான மக்களுக்கான விடியல் வந்து இருக்கணும்னா நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றுங்க. நீங்கள் வந்து இலவச மின்சாரம் சொன்னீங்க, அந்த இலவச மின்சாரத்தை ஒழுங்காக வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். 13 மணி நேரம் வந்து கரண்ட்டு கட் ஆகி இன்றைக்கி வந்து மரத்தடியில் வந்து வகுப்பறைகள் வந்து எடுக்கிற ஒரு நிலைமை வந்துச்சு. அரசு பள்ளிக்கூடங்கள் இன்றைக்கி வந்து மோசமான நிலைக்கு வந்து போயிடுச்சு. கடந்த ஆட்சியில் கடந்த 5 ஆண்டுகளில் அவ்வளோ அழகாக வந்து அரசு பள்ளிகள் வந்து வழிநடத்தப்பட்டது. இன்றைக்கி அரசு பள்ளிகளோட தரம் வந்து கேள்விக்குறியாக இருக்குது. அரசு பள்ளியில் இந்த ஆண்டு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மாணவர்கள் வந்து சேர்க்கை வந்து குறைஞ்சிருக்கு. இதெல்லாம் நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க. யூஜிசியில் வந்து இன்றைக்கி பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. மத்திய அரசாங்கம் வந்து நேரடியாக அவங்கள வந்து தலையிடுறாங்க. இதெல்லாம் தயவு செஞ்சு சொல்லிட்டாரு. அந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குற விஷயத்த அடிச்சு நொறுக்கிட்டு நாங்கள் வந்திருக்கோம், தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஊழலே இல்லைன்னு பெருமையாக பேசிக்கிறாரு. விஜய் சரியாக தானே பேசுகிறாரு. திருச்சியிலேயே பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு அந்த காணொலி அனுப்புகிறேன். தாவேகா சார்ந்த ஒரு பொறுப்பாளரே, முன்னணி பொறுப்பாளர் 2000 ரூபாய் நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்தோம், அதனால தான் இவர் வந்து தோத்த வேட்பாளர் சொல்கிறார். பக்கத்து தொகுதியில் அந்த வேட்பாளர் 2000 ரூபாய் பணம் கொடுத்தாரு, தாவேகா வேட்பாளர் பணம் கொடுத்தாரு, நான் வந்து அந்த அளவுக்கு கொடுக்க முடியல, அதனால தான் தோத்தன்னே சொல்லியிருக்கேன். அந்த காணொலிலாம் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஊழல் சக்தி இல்லை, நாங்கள் எங்கேயுமே லஞ்சம் இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. கனிம வள கொள்ளை கட்டுக்கு மீறி கட்டுக்கணங்காமல் போயிட்டுருக்கு. வந்து ஏரிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீர்நிலைகளில் வந்து வண்டல் மண் எடுக்கலாம் இலவசமாக. இன்றைக்கி பணம் கொடுத்தா தான் எடுக்க முடியும்னு சொல்லி தாவேக்காரங்க எல்லா இடத்துலையும் அட்ராசிட்டி பண்ணுறாங்க. இன்றைக்கி தாவேக்கா சார்ந்த 2 வழக்கறிஞர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அரசு வழக்கறிஞர்களாக வந்து போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 லட்சத்துலேருந்து 30 லட்ச ரூபா வரைக்கும் லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு எல்லா செய்தித்தாளும் வந்து கோர்ட்ல வழக்கு இருக்குங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் வந்து லஞ்ச லாவணியமே இல்ல, ஊழலே இல்லைங்கிறாரு. அதங்க ஊழல்னு எழுதிட்டு ஒழிச்சு வச்சுட்டாரு. அதனால ஊழலை ஒழிச்சிட்டேன்னு சொல்றாரு. அப்படி கிடையாது. அந்த ஊழல் ஒழிக்கிறதுன்னா பொதுமக்கள் வந்து இங்க வந்து தாராளமா வந்து வேலை செய்யணும். அரசாங்கத்தை வந்து இயல்பா வந்து பொதுமக்கள் வந்து ஒன்றும் இல்லைங்க. நீங்க ஊழல் இல்லை, நாங்க சூப்பரான ஆட்சி பண்றோம்னு நீங்க சொல்றீங்களா? அரசு மருத்துவமனையில் ஒரு நோயாளிகள், புற நோயாளிகள் பிரிவில் ஒரு ஓபி சீட்டு கூட போய் வாங்க முடியல. ஆதாரோட இணைச்சிட்டியா வான்னு சொல்கிறான். அது வயசானவங்களை அவங்க மணிக்கணக்கில் இன்னைக்கு வந்து காத்துட்டு கிடக்குறாங்க. அரசு பள்ளிகள் வந்து இன்னைக்கு வந்து மூடும் நிலைமையில வந்து இருக்கு. ரீல்ஸ் எடுக்கிற பேர்ல போய் அரசு பள்ளிகளை வந்து நாசம் பண்றீங்க. இன்னைக்கு கூட ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து விஜய் மேலே ஏறும்போது சினிமா பாட்டு போடுறாங்க. இதை லைவ் போடுறாங்க. லைவ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு தந்தி பேப்பர்ல ஹெட்லைன்ஸே
ஸ்கூலில் யாரும் எந்த அரசியல் தலைவர்களும் போகக்கூடாது, பள்ளிக்கல்வித்துறை அனாவசியமாக போகக்கூடாதுன்னு பள்ளிக்கல்வித்துறையா உத்தரவு வந்திருக்கு. ஆனா முதலமைச்சருடைய சினிமா பாடல்களுக்கு அந்த லைவ் அடிக்கக்கூடிய உரிமையை ஸ்கூலுக்கு யார் கொடுத்தாங்க? அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த நெரேட்டிவ் செட் பண்றது செய்தி தான் வந்துச்சுங்க. இப்ப நீங்களே ஒரு நெறியாளர்னா சொல்லுங்க, மணிகண்டன் வீராசாமி போய் சொல்றாருங்க, இன்னைக்கு தாங்க அமைச்சர் சொல்லியிருக்காரு பள்ளிகளில் யாராவது போனால் நடவடிக்கை எடுப்போம். அப்போ இன்னைக்கு வந்து ஒரு பள்ளியில் ஒளிபரப்புனாங்களா, அந்த பள்ளியை வந்து நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுப்பீங்களா? நீங்கள் வந்து விஜய் அவர்களோட பிறந்த நாளை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு நாள் தலைப்பு செய்தி வந்து அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளியில் போயிட்டு விஜய் சினிமா பாட்டை பாடி கேக்கு வெட்டுங்கன்னு சொல்லிட்டு சாக்லேட் வந்து கொடுக்குறாங்க, விஜய் அங்கிளுக்கு வந்து வாழ்த்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அப்பட்டமாக தாவேக்கா கொடி வந்து எல்லா பள்ளிக்கூடத்துலேயும் வந்து கட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ரீல்ஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு எங்கேயாவது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா செல்ஃபி பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு முன்னாடி வைப்பாங்க. திமுக ஆட்சியில் தான் அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஐ லவ் வந்து இப்போ சாலிகிராம்னா ஐ லவ் சாலிகிராமம், ஐ லவ் மெரினா, அந்த மாதிரி ஒரு இடத்துல வைப்பாங்க, செல்ஃபி பாயிண்ட்டுன்னு வைப்பாங்க. அந்த மாதிரி எல்லா அரசு பள்ளிக்கு முன்னாடியும் தயவு செஞ்சு ஒரு செல்ஃபி பாயிண்ட் வைங்க. தமிழக முதலமைச்சருக்கு நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன், அந்த செல்ஃபி பாயிண்டில் நீங்கள் வாங்க, யார் வேணாலும் வாங்க. பள்ளி முடிச்சுட்டு போகிறாங்கல்ல குழந்தைங்க, அவங்கள வச்சுட்டு நீங்கள் என்ன வேணால் ரீல்ஸ் எடுத்துங்க. பள்ளிக்கூடம் நடக்கிற நேரத்தில் போய் அந்த கல்வி தரத்தை குறைக்கிற மாதிரி குழந்தைங்களோட எதிர்காலத்தை வந்து கேள்விக்குறியாகுது. ஏன்னா ஒரு அமைச்சரே போயிட்டு கேள்வி கேட்குறாங்க, அவங்களே தப்பாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க. அந்த குழந்தைய போய் மிரட்டும் தோணியில் வந்து பேசுறது, அதை வந்து ஃபுல்லாக வைரல் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான வேலைகளை வந்து செய்யுங்க, முதலீடுகளை வந்து ஈருங்க. இன்னும் தமிழ்நாட்டில் எதுவுமே இல்லைன்னு அப்பட்டமாக பொய் சொல்லாதீங்க. அப்போ இத்தனை விருதுகள் வந்து இன்றைக்கி மத்திய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு கொடுக்குது, இந்த விருதுகள்லாம் நீங்கள் 60 நாளில் நொட்டினீங்களா? நீங்கள் இதுக்கு முன்னாடி தமிழக அரசாங்கம், இதுக்கு முன்னாடி திமுக அரசாங்கம் செய்ததான் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் செய்யணும். அதை செய்யறது உங்களுக்கு துப்பு இல்லை, அதில் வந்து கவனம் செலுத்துங்க அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டும். ரொம்ப காட்டமாக நிறைய விஷயங்கள் முன் வச்சுருக்கீங்க. ஒரு முதலமைச்சரோடுக்கான மாண்போட விஜய் நடந்துக்கலை அப்படிங்கிற விமர்சனத்தை நீங்கள் முன் வச்சுருக்கீங்க. அதுவும் இடைத்தேர்தலுக்காக தான் விஜய் கரூர் போயிருக்காரு, இடைத்தேர்தல் பற்றியும் விஜய் பேசியிருக்காருங்கிறப்ப இது இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரமாக பார்க்கணுமாங்கிற கேள்விகள் இருக்குது. இடைத்தேர்தல் கூடி சீக்கிரமே கரூருக்கு வரப்போகுது. அந்த இடைத்தேர்தல் வரக்கூடிய அந்த தொகுதி மக்கள்லாம் எப்படிப்பட்ட முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். அதனுடைய நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நன்றி.